மனுஷன் என்ன காணும். வந்துட்டேன். மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பாப்பாவின் நினைவாக. 8ல இருந்து 9க்குள்ள வர சொன்னா ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஏன் கேக்குறோமா? 8ல இருந்து 9 நினைச்சுக்கிட்டே போன போதில மறந்துட்டாமா. சரி சீக்கிரமா வா. கண்டே ஆனா அவள இருந்து ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் வேணாயா, அக்கா வாயா. ஐயோ ஐயோ, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேல போய் ஒளிஞ்சிக்கையா. சீக்கிரமா போயா. எம்மாடியோ இதோ வந்துட்டேயா. நீயா? யாராவது பார்க்க போறாங்க, உள்ள வாயா. பாப்பா எப்படி கன் டைத்துக்கு வந்துட்ட பாத்தியா? என்ன கன் டைமுக்கு வந்த? 9ல இருந்து 10க்குள்ள தானே வர சொன்னேன். ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்த? உட்கார். குடி போதையில மறந்துட்டேன். இந்த பூவை வச்சுக்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சீக்கிரமா ஆரம்பியா. நாவல இருந்து ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் வேணாயா, அக்கா தாக்குவாயா. அப்படியா? ஐயோ, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரே. ஒரு புருஷனா? இப்ப என்ன பண்றது? ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது மட்டும் புரியலையா? கட்டில கடியில ஒளிச்சிக்கியா. சத்தமா மாட்டிக்கிட்டே. ஐயோ, சீக்கிரம் காத்துறடி. இதோ வந்துட்டேயா. இதோ தரக்கறேயா. என்னடி தேய்ச்சு போய் நின்னுட்ட? புளியந்தோப்பு கடையிலே தூங்குறேன்னு சொன்னவன் திடீர்னு வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? உடம்பு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் வா. யோ விடியா, எப்ப பார்த்தாலும் கடை சரக்கு இதே நினைப்பு தானா? என்ன பத்தி ஒரு நாளாவது நினைச்சு பாத்திருக்கியா? உன்னை பத்தி நினைச்சலாண்டி கூப்பிடுறேன். வா. நினைச்சு என்னையா பிரயோஜனம்? இந்த வீட்டுல ஒரு டிவி இருக்கா, போய் வாங்கிட்டு வாயா. அட விடுடி, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். அதெல்லாம் இருக்கட்டும், தவணை முறையில ஒரு பீரோவாவது வாங்கிட்டு வாயா. வாங்கிட்டு வா போயா. விடுமா, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். அதெல்லாம் போகட்டும், ஒரு சின்ன தங்கச்சேனாவது வாங்கி கொடுக்கலாம்ல. சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாயா. நீன விடுடி, அதெல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். இல்லையே, இங்க வாடி. கொஞ்சம் இருங்க, நான் தோசை எடுத்து வரேன். நீ முதல் போட்ட தோசைக்கு இங்க வந்து பதில சொல்லிங்க வா. என்ன கர்நாடகம் என்னடி தோசை போட்டிருக்க பாருடி. தோசையில மண்ணெல்லாம் போட்டிருக்கேடி. இதுல மண்ணு எப்படி வந்ததுன்னு தெரியல. அப்ப நானே கீழே போட்டு பிரட்டி எடுத்தாங்கிறியா நீ? ஐயோ, நான் சொல்லலைங்க அப்படி. நாயே முதல்ல நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? என்ன செஞ்சியா? காலையில காபி கேட்டா அதுல உப்ப கொட்டுற, இப்ப தோசை கேட்டா அதுல மண்ணை கொட்டி இருக்கிற. இங்க பார், நீ இப்ப உங்க ஆத்தா வீட்டுக்கு போய் அங்க எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வா. நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன். நான் திரும்பி வரவே மாட்டேன். இவ்வளவு முதல்ல அமிச்சிட்டு சாராய கடைக்காரிய சாத்திட வேண்டியதுதான். இந்த ஆள் நான் எந்த தப்பு பண்ணாம இந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு. நான் போயிடணும். ஆமா, நான் எந்த தப்பும் பண்ணாம என்ன ஆத்தா வீட்டுக்கு போன ஏன் இந்த மனுஷன் இப்படி அடிச்சிட்டு இருக்காரு? ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஐயோ, எனக்கு கடலை ஏறினே. கண்ணு உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னே தெரியலங்க. கண்ணே தெரியலங்க. கண்ணு தெரியாம போச்சே. தோசை எடுக்க போனேன், நெருப்பு கண்ணை பட்டுடுச்சுங்க. நிஜமாவா? ஆமாங்க. சத்தியமாவா? சத்தியமா கண்ணு தெரியல. கொஞ்சம் இரு. இது என்னது? என்னன்னே தெரியலங்க. தெரியலையா? ஏண்டியா, நான் உனக்கு 5 விரலையும் காமிச்சுன்னுக்கிறேன்டி. அப்படியா? சரி கொஞ்சம் இரு. எனக்கு பொண்டாட்டி சரியா அமைஞ்சிட்டா. செத்தவங்களை குளிப்பாட்டி புது துணி கட்டி அனுப்புறதுதான் நம்ம வழக்கம். வழக்கத்தை விடு வாழக்கா. அதுக்கு இந்த 50 ரூபா படம் தான் கிடைச்சதா உனக்கு?
பெரிய கருப்பு பொண்ணுக்குன்னு வாங்கி வச்ச பட்டு போட நகையெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் அலமாரில பாக்குறப்போ வயிறு பத்திக்கிட்டு எரியாதா? கரெக்டா சொன்னீங்க தம்பி. நம்ம பொண்ண பாடியில வைக்கும் போது பட்டு புடவை கட்டி நகலாம் போட்டு வைக்கிறேன்டி. தம்பிதுரை, உன்னை என்னமோ ஏதோன்னு நினைச்சம்பா. சுத்து போன பொண்ணோட ஆசையை கூட நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்குதே உன் மனசு. ஆத்தத்து எப்படி சொடக்குன்னு சொடக்குது. ராசா, உனக்கு ஊரெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வீட்டுல சுத்தி போட சொல்லுப்பா. மாட்டை தண்ணி காட்டுறேன். சீக்கிரம். வருது, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுப்பா. கூலியை கொடுத்தீனா பண்ணையார் வந்ததும் உங்க கூலியும் சேர்த்து உன் பையன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். தம்பிதுரை, வெள்ளிக்கிழமை உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க. இனிமே நான் போய் தான் எல்லாமே வாங்கணும். மறக்காம நம்ம கூலியை வாங்கிட்டு வந்துருப்பா. ஆமா, அப்படியே 1000-2000 அள்ளி கொடுத்துட போறானுங்க. 50 ரூபா காசு அதை வச்சுட்டு பெருசா திட்டம் போட்டுட்டு. உனக்கு எப்பவுமே இலக்காரம் தான்டா. அந்த பணம் கூட இல்லாம பட்டினி கிடந்தாதான் உனக்கு தெரியும். நீ போடே. வாங்கிட்டு வரேன், போமா. காலை சீக்கிரம் வந்துடும் முதலாளி. மாடு மாதிரி உழைச்சி சம்பளத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் சாராய கடையில கொடுத்துட்டு உடம்பையும் கெடுத்துக்கிறானுங்க, ஊரையும் கெடுக்கிறானுங்க. பாப்பா பாப்பா, நான் இந்த கடலைக்கு எவ்வளவோ அழைச்சிட்டேன். 2 கிளாஸ் கடனா கொடுமா. இங்க பாரியா, எங்கேயும் கடன் கிடைக்காது. கையில காசு, வாயில தோசை. எவனாவது இனிச்சு வாய வருவான், அப்ப ஊத்துறேன். அட போங்கப்பா, இன்னைக்கு எனக்கு எங்க ஆத்தாளுக்கு பண்ணையில வேலை. இடுப்பு எலும்பு நொறுக்கிற நேரம் பார்த்து வேலை முடிஞ்சுட்டு கூலி கொடுத்தா வாங்கிட்டு உடந்துட்டேன். எவள்ரா கொடுத்தாங்க? இது எங்க ஆத்தா பணம் 20, இது ஏன் பணம் 20. இது பாப்பாக்கு. பாப்பா, ஒரு கண்டிஷன். நானா குடிச்சிட்டு அதிகமா கேட்டா கூட இந்த 10 ரூபாய் மேல ஊத்தக்கூடாது. அது தொழில் அல்ல, ஊத்து. ஆமா, ஏன்னா குடும்பத்துல குழப்பம் ஏற்படும் அதிகமா குடிச்சா. தம்பிதார, இந்த ஊர்ல உன்னை பத்தி தப்பா பேசிக்கிறாங்க. நீ மகா கஞ்சனாமே. நான் கஞ்ச? என் கைய பாரு, தகப்பா இருக்கு. குடுத்து குடுத்து செவந்த கரம்னே. டேய், தப்பா நினைக்காதடா. அடிச்சு அடிச்சு செவந்த கரண்டா. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஆளுக்கு 2 கிளாஸ் வாங்கி கொடுத்தீனா? 2 கிளாஸ் வாங்கி கொடுக்குறேன். ஆமா. வாங்கி கொடுத்தா என்ன வள்ளல்னு சொல்வீங்களா? சொல்வீங்களா இல்லையா? அப்படியே இருக்கு. இது ஆத்தாவோட 20, இது ஐயாவோட 20. பாப்பா, பசங்க கூஸ். போதும் 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 போதும், நிறுத்து. ஏப்பா, உங்களுக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்தனா அந்த படத்தை நீங்க எனக்கு கொடுக்கவே இல்லையா? போதும் போதும் போதும். சக நண்பர்களே, நீங்க கொடுத்த படத்தோட நம்ம வீடு சேர்றேன். கோயில் வருதோ மழை வருதோ வீட்டுக்கு போனதான் தெரியும். என்னம்மா, இன்னும் தூக்கம் வரலையா? ஒண்ணும் இல்லம்மா, உங்க அண்ணனை நம்ம கூலியை சேர்த்து வாங்கிட்டு வாடான்னு. இன்னும் வரலையே. வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அடிச்சே நான் ஒண்ணு. ஏண்டா, வெள்ளிக்கிழமை உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர்றாங்க,
சீக்கிரமா வாடா கடை தெருவுக்கு போகணும்னு படிச்சு படிச்சு சொன்னல. குடிச்சியா? யாரு யாரு? உன்னதாண்டா, மூஞ்சியும் மோர கட்டியும் பாரு. நீ தானே பெத்த, வேற எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஏன்டா குடிச்ச? நானா குடிக்கல, பண்ணைய வீட்டுல வேலை செய்யும் போது கையில அடிபட்டு போச்சு பாரு, நினைச்சா கூட வலிக்குது, அதான் குடிச்சேன். கொலை பண்றவங்க கூட ஏதாவது காரணத்தை தான் சொல்லுவான். சரி சரி, உங்ககிட்ட என்ன பேச்சு? குடு கூலிய. ஆமா, பண்ணையாரு பொல்லாத கூலி கொடுத்துட்டாரு. அதை வச்சு நாளைக்கு தங்கச்சியை பொண்ணு பார்க்க வரவங்க செலவெல்லாம் கவனிச்சிடலாம். யோசிச்சு பார்த்தேன், வேற வழியே தெரியல. பர்ணமால 2 பித்தலண்டா வச்சிருக்கல, அதை எடுத்து கொடு, கொண்டு போய் வச்சு காசு கொண்டாந்து கொடுக்குறேன். அப்போ நான் குடிக்கலமா, நான் 10 ரூபாய்க்கு தான் குடிச்சேன். மீதி பணத்தை உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கணும்னு தான் பொறுப்பா நெஞ்சில கையை வச்சுட்டு வந்தேன். இந்த பசங்க தான் உசுத்து விட்டானுங்க, நீ சாராயம் வாங்கி கொடு, உனக்கு பட்டம் கொடுக்குன்னு சொன்னானுங்க. நானும் இது வரைக்கும் வாங்கினது இல்லையா, சரின்னு சொல்லிட்டு ஒரே தடவை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிறதுக்காக சோத்துக்கு பதிலா மண்ணை திம்பியா? சிச்சி, அதெல்லாம் மனுஷன் டீமானா என்ன? இவளை பாருடா, வயசுக்கு வந்த பொண்ணு எப்படி மூளையா கிடக்குறா பாரு. வெள்ளிக்கிழமை இவளை பொண்ணு பார்க்க வரப்போறாங்க. கட்டிக்க ஒரு நல்ல புடவை இருக்கா, கழுத்துல காதுல போட்டுக்க தங்கம்னு சொல்லிக்க ஒரு குண்டு மணியாவது இருக்கா? டேய், நத்த கூட தன் ஓட்ட முதுகுல சுமத்துக்கிட்டு தாண்டா அலையுது. ஆனா நீ ஆம்பளை புள்ள இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கியேடா. அம்மா சும்மா ஏன் அண்ணன் திட்டிக்கிட்டே இருக்க? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருச்சு, அதுக்காக சாப்பிடும் போதெல்லாம் திட்டுறதா? என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடந்தா போதும். பேசாம வா. இவனை பெற்றதுக்கு மாடோ நாயோ வளர்த்துறதா சமயத்துக்கு உதவி இருக்கும். எல்லாம் சமயத்துக்கு உதவி இருக்கும். எல்லாம் தலை. மாடு வளர்த்தா முட்டும், நாய் வளர்த்தா கடிக்கும். இது தெரியாம ரெண்டையும் வளர்க்கறேன்னு சொல்றியே. ஏம்மா, உன் பொண்ணுக்கு புடவை தானே வேணும், புரியறதுக்குள்ள கொண்டாந்து கொடுக்குறேன். வேண்டாம் தங்கச்சி, அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தங்கச்சி. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பண்ணி சம்பாதிச்ச காசு கூட நல்ல காரியத்துக்கு பயன்படுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது. நான் பண்ணுற தப்புன்னு தெரியும், எனக்கு வேறு வழி தெரியலையே தங்கச்சி. பகலாக உழைச்சா கூட 20-30 மேலே கொடுக்க மாட்டேன்னு தங்கச்சி. உனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. நான் அப்படியே அதை கட்டி கொடுக்க போகிறேன். நீயே சொல், எப்படி கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லு. நாளைக்கு அதை பொண்ணு பார்க்குறதுக்கு வராங்க. புடவை இல்லை, ஆத்தா வயிது. நான் என்ன பண்ணுறது? அதான் இந்த புடவையை திருன்னேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தங்கச்சி, நாளைக்கு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு போயிட்டான்னு வை, அடுத்த நிமிஷம் கொண்டாந்து இதை ஓன்ட்ட கொடுத்துருவேன். சத்தியமாக கொடுத்து தங்கச்சி, கொப்புறான்னு கொடுத்துருவேன். இப்போ நீ சொன்னால் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன், இல்லை நீயே வச்சுக்க. எனக்கு தெரியும், நீ சொல்லு, எனக்கு தெரியும். எடுத்துகிட்டு போடான்னு நீ சொல்லு, எனக்கு தெரியும். நான் எடுத்துகிட்டு போகிறேன். சாயந்தரம் ஒன்று கொடுத்துருந்தாங்கச்சி, சத்தியமாக கொடுத்துருந்தாங்கச்சி, கொப்புறான்னு கொடுத்துருவேன் தங்கச்சி.